கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் ஏழி மேஜி சபை வழங்கும் மனிதன மன்னா. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்பதை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். அன்றைய தினமே அதற்கு பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாகி தரிசனமானார். அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுநாதருடைய சீசர்களில் அந்த 2 பேர், அவர்களுக்கு பேரே எம்மாவூர் சீசர்கள்னு பேர். இவர்கள் ஏன் இந்த கிராமத்தை விட்டு, எருசலேமை விட்டு எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு போனார்கள்? எருசலேமை விட்டு ஏன் அவர்கள் போக வேண்டும்? இயேசு கிறிஸ்து மரித்துட்டார், இனிமேல் நம்மோடு இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் வந்து விட்டது. எப்படி? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, நான் எருசலேமில் உள்ள வேதப்பாரர்களாலும் மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் பாடுகள் பட்டு கொலை உண்ணப்பட்டு நான் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை இவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இவர்கள் ஒரு அக்கிரமம் நிறைந்த, பாவம் நிறைந்த ஒரு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அவிசுவாசம் தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க வைக்கிறது, தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட வைக்கிறது. இனி இயேசு நம்ம விட்டு போயிட்டாரு, அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கலை. நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்ன வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கலை. அவிசுவாசம் எதையெல்லாம் கொண்டுட்டு வருது பாருங்க. நம்பர் 1, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்கள் 2 இருக்கு. ஒன்று இது நம்ம மாம்ச கண்கள், உள்ள மனக்கண்கள்னு ஒன்று இருக்குது. இந்த மாம்ச கண்களால் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இயேசு யாருன்னு தெரியல. 2வது, அப்பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அவருடைய வாழ்க்கை துக்கமுகமாயிடுச்சு. 2வது, இன்றைக்கும் தேவ சமூகத்தை இழக்கும்போது, தேவ பிரசன்னத்தை விட்டு எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போகும்போது, எருசலேமை விட்டு எகிப்துக்கு போகும்போது, எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகும்போதும், எருசலேமை விட்டு மோவாப்புக்கு போகும்போதும், உங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை விட்டு யார் யாரெல்லாம் தூரமாக போகிறீங்களோ நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறீர்கள். 3வதாக, அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம், நம்பிக்கை இழந்து விட்டார்கள். 4வதாக 25வது வசனத்தில் அவர்கள் இருதயம் புத்தி இல்லாத மந்த இருதயமாக ஆகிவிட்டது. இப்படி அவிசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்க வைத்தது. அப்பொழுது அந்த சீசர்கள் வருந்தி இயேசுவை கூப்பிடுறார்கள். பொழுதும் போயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு, வாங்க நாங்கள் போகிற வீட்டுக்கு, நாங்கள் போகிற ஊரில் அந்த கிராமத்தில் எங்கள் வீட்டில் தங்கியிருக்குன்னு வருந்தி கூப்பிட்டார்கள். இயேசு அங்கே போகிறார். போன பொழுது அவர்களுக்கு அப்பத்தை எடுத்து பிட்டு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்து இதை வாங்கி புசிங்கள் என்று சொல்கிறார். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்த உடனே அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட இயேசுவை அறிந்தார்கள். உடனடியாக இயேசு மறைந்து போய்விட்டார். அவருடைய பின்மாற்றத்திலிருந்து அவர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காகவே தேவன் அவர்களுக்கு தரிசனமானார். நம்முடைய மனக்கண்கள் பிசாசு குருடாக்கி விடுறான். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அங்கே எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் பிரச்சனைகள் சூழ்ந்து விட்டது. பட்டணங்களை சீரியர் சூழ்ந்து விட்டார்கள். அதனால் என்ன செய்வோம் என்று ஒன்றுமே புரியாமல் அந்த வேலைக்காரன் தவிக்கிறான். ஐயோ என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம், இந்த மலையை சுற்றிலும் நம்மளை பிடிக்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போ உடனே எலிசா ஜெபம் பண்ணுறார். இவன், ஆண்டவரே உம்முடைய மகிமையை பார்க்கும்படி இவனுடைய மனக்கண்களை திறங்க, இவனுடைய கண்களை திறங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். உடனே அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் மலையை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். இன்றைக்கும் உங்களை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் அந்த எதிரிக்கு முன்னாடி நம்முடைய அக்கினிமயமான ரதங்களும் குதிரை வீரர்களும் பரலோகத்திலிருந்து தேவன் நம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்.
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள் வளைந்து கொண்டதா, போராட்டங்கள் வளைந்து கொண்டதா, துன்பங்கள் வளைந்து கொண்டதா, பயப்படாதீங்க. அவர்களோடு இருப்ப பாட்டில் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி நீங்கள் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் பார்க்கும்படியாக உங்கள் மனக்கண்களை திறந்து தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கும். அவர்கள் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, எல்லா பின்மாற்றத்திலிருந்து அவர்களை விடுவித்து எருசலேமில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.